அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், திருவிழாவில் கலர்ஃபுல்லாக காவடி எடுத்து ஆடுறாங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ கண்குளிராக காட்சி இல்லைங்களா? சூப்பராக இருக்குல்ல? ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்கங்க திருவிழா. எல்லா வகையான கலைகளும் நிறைந்திருந்தது. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள், ஒவ்வொருத்தவங்களா லைனாக வந்துட்டுருக்காங்க. அப்புறம் யார், நம்ம ஐயாங்க தான் 3 பேரும் கம்பீரமாக நிற்கிறாங்க. அப்புறம் எல்லா இடத்துலையும் வந்து அவங்களுக்கு வந்து தேங்காய் பழம் உடைச்சி பூஜையெல்லாம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கடையில் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா பூஜை கொடுத்தாங்க. அதுக்காக தான் அங்கங்கே வெயிட் பண்ணி போகிறாங்க. அம்மன் மேலே இருக்காங்க பாருங்கள். அம்மன் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. தேர் முன்னாலே போயிடுச்சுங்க. தேரோட வீடியோ நான் அடுத்த வீடியோவில் எப்படியாவது உங்களுக்கு நான் ஆட் பண்ணி விட்டுறேன், பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. அது நடுவில் ஒரு அம்மா வந்து நம்ம அம்மன் வேடம் மாதிரி போட்டுட்டு அவங்களும் அங்கே டான்ஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்படி ஏதோ ஒரு கலை. இது வந்து அவங்கள வந்து இது ஒரு கலை மாதிரி பயமுத்துறாங்க பாருங்கள். அருவாள்லாம் பயங்கரமாக வீசுகிறாங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் யாராவது வயநாடுக்கு வரீங்கன்னா இந்த மாதிரி திருவிழா டைமில் வந்துட்டு போங்க. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நேரத்திலே போகணுங்க. நேரத்திலே போயிட்டு கொஞ்சம் உங்களுக்கு வீடியோலாம் நல்ல வீடியோவாக எடுத்து கொடுக்கணும். நாங்கள் போகிற டைமில் கொஞ்சம் நிறைய ஊர்வலம்லாம் முன்னால் போயிட்டாங்க. அதெல்லாம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா தேரே பார்த்திங்கன்னா என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த பசங்க இவ்வளோ அழகாக ஆடுறாங்க இல்லைங்களா? தலையில் வச்சுட்டு. இதெல்லாம் எப்படிங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த தலையில் வச்சுட்டு ஆடுறதே ஒரு 4-5 வகையாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் விளக்கு மாதிரி அது ஒரு இது வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. எப்படின்னா நம்ம ஊரில் கரகாட்டம் இருக்கு இல்லைங்களா? சேம் அதே தாங்க கரகாட்டம். அதை வந்து கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஆடுறாங்கல்ல, அதில் வந்து ஒரு பேப்பர்லாம் ஏதோ பண்ணி வச்சுருப்பாங்கங்க. அவங்க ஆட அதெல்லாம் சிதறும். அங்கே பத்தேரியில் பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக அந்த பேப்பராக தாங்க இருந்தது. அவங்க ஆட அந்த பேப்பர்லாம் செதுறிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ அருமையாக ஆடுறாங்க இல்லைங்களா? மேக்ஸிமம் எத்தனை எங்களால் எண்ணி கூட சொல்ல முடியலைங்க, அத்தனை டீம் இருந்தாங்க. எப்படின்னா இங்கே வந்து ஒரு இடத்துலேருந்து ஊர்வலம் வராதுங்களாமா. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கோயிலில் ஒரு 4-5 கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த கோயிலேருந்தெல்லாம் அங்கேருந்து சாமியை வந்து அங்கேருந்து ஊர்வலம் கொண்டு வருவாங்களாமா. அப்போ ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு சண்டை மேலே இருக்கும், ஒரு டான்ஸர் இருப்பாங்க, இந்த ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து எல்லாம் ஒரு இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆயிடுவாங்களாமா. ஜாயிண்ட் ஆகிடுறது இவ்வளோ பெரிய லென்த்தியான இது. அருமையாக இருக்காங்க. பார்த்துட்ருக்கவர்கள் அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு அம்மன்னா எவ்வளோ பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். அம்மனை பிடிக்குன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்டினை போட்டுருங்க. உங்களுக்கெலாம் இப்போ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி திருவிழாலாம் பார்க்க முடியாமல் இருக்கும். உங்களுக்காகவே தான் அந்த வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அழகாக இருக்கு இல்லைங்களா? கலராக அந்த தலையில் தூக்கிட்டு ஆடுறது காவடி எவ்வளோ அழகாக எடுத்து ஆடுறாங்க பாருங்கள். அடுத்து நம்ம பெண் குழந்தைகள் தான் டான்ஸ் எல்லாம் அருமையாக ஆடியிருந்தாங்க. நான் சாங் போடக்கூடாது இல்லைங்களா? அதாங்க அந்த சாங்கை போடலை. என்ன பாட்டுக்கு ஆடினாங்கன்னா
கும்பிட போன தெய்வம் என் குறுக்கே வந்ததம்மா அந்த பாட்டுக்கு ஆடினாங்கங்க. பாட்டு ஆட் பண்ணக்கூடாது, காப்பிரைட் வந்துடும் இல்லைங்களா? அதனால தான் நாங்கள் பாட்டு போடல. பெண் குழந்தைங்க தாங்க அருமையான டான்ஸு. இதே மாதிரி டீம் நம்ம ஊர்லேயும் இருக்காங்கங்க. நம்ம பெண் குழந்தைங்களும் நல்லா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம திருவிழாலெல்லாம் ஆடினாங்க. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ரோடு ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடுறதுக்கு பசங்க எல்லாம் வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், காண்டாக்ட்லாம் தரோம். என்ன பிள்ளைங்க வளர்கிற பிள்ளைங்க ஒரு டேலண்ட்டை வளர்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் கொடுக்கணும் இல்லைங்களா? வயநாடு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது வயநாடு. எப்போவுமே வயநாடு பிஸியாக இருக்குங்க, பிஸியாக இருந்துகிட்ருக்கும். ஏன்னா சுற்றி ஃபுல் பெரிய டவுனுங்க. வயநாடு உங்களுக்கு தெரியும் தானேங்க? வயநாடு இப்போ ஒரு பெரிய டவுனு. அதனால் எப்போவுமே க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் இடையில ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும், இல்லை ஏதாவது திங்ஸ் வாங்கணுன்னா அப்படி போவோங்க. அதுக்கப்புறம் நாங்கள்